தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2025-26 கல்வியாண்டில் மாணவர்களை சேர்ப்பதற்கான தகவல் அளிக்காவிட்டால் அங்கீகாரம் திரும்பப் பெறப்படும். உறுப்பு கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. டெல்லியில் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் பாஜக அழைத்துச் சென்ற மதுரை போராட்ட குழுவினர் சந்திப்பு. டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ரத்து தொடர்பாக அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. சரிவிலிருந்து மீண்ட இந்திய பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 567 புள்ளிகளும், நிப்டி 130 புள்ளிகளும் உயர்ந்ததால் முதலீட்டாளர்கள் நிம்மதி. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் இபிஎஸ்ஸின் எண்ணமா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு மாண்புமிகு நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார். ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அதை காதலை வாங்குறது இல்லை, அது எதையும் படிக்கிறது இல்லை. ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா? மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை முன்னேற்றி வருவதாக முதலமைச்சர் விளக்கம். மகளிர் உதவித்தொகை தருவது வெட்டிச் செலவா என்றும் இபிஎஸ்க்கு கேள்வி. அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவா? வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்திருப்பாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. இருட்டில் உட்கார்ந்து அமாவாசையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைகள் தான் உள்ளது என கூறியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி காலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். திமுக ஆட்சிக்கு 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உடனடியாக சம்பளமும் தொடர்ந்து பணிகளும் வழங்க அரசுக்கு வலியுறுத்தல். பெரியாரை அவதூறாக பேசிய சீமானின் வீட்டை முற்றுகையிட முயற்சி. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது. குற்றம் சாட்டிய இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமாரை ஒருமுறை மட்டுமே பார்த்துள்ளேன். பிரபாகரனுடன் தான் உள்ள புகைப்படம் போட்டோஷாப்பா என்ற கேள்விக்கு மீண்டும் நேரடியாக பதிலளிக்காத சீமான். அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்கே போய் படுத்துக்கிருந்தாரு? இவர் எதுக்கு அந்த போட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கிருந்து எடுத்தார் அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா, பேசியிருக்காரா? எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க. வர சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பாக மத்திய குழு இன்று முதல் ஆய்வு. பிற்பகலில் தஞ்சை மாவட்டத்தில் ஆய்வை தொடங்குகின்றனர். IAS, IPS உள்ளிட்ட 979 UPSC குடிமை பணிகளுக்கான தேர்வு அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்வாணையம் அறிவிப்பு. புதுச்சேரியில் 50 அடி ஆழக்கடலில் நடந்த திருமணம். காதலியை வித்தியாசமான முறையில் மணமுடித்த காதலன்.
சென்னை மாம்பாக்கத்தில் மதுபான கூடத்தில் ஊழியர்களுக்கு அரிவாள் வெட்டு, குடித்துவிட்டு ரவுடிகள் வெட்டிய பதற வைக்கும் காட்சி வெளியீடு. புஷ்பா 2 திரைப்பட இயக்குநர் சுகுமாரின் ஹைதராபாத் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. விமான நிலையத்தில் சுகுமாரை பிடித்து விசாரணை. தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு. முதன்முறையாக ஒரு சவரன் 60,000 ரூபாயை தாண்டியது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதால் தான் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சம் தொட்டது. சென்னை தங்கம் வைர நகைகள் வியாபாரிகளின் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. பங்குச்சந்தை சரிவு போன்ற காரணங்களால் அதில் உள்ள முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருப்பதின் ஒரு பெரிய காரணம் தங்கம் விலை திடீரென உயர்ந்துள்ளது. இனியும் தொடர்ந்து தங்கத்தின் மீது தான் முதலீடுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக தங்கம் விலை மீண்டும் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்ட்களை காவல்துறை முறையாக அமல்படுத்துவதில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் விசாரணை நீதிமன்றங்களால் எப்படி விசாரணையை முடிக்க முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி. புனேயில் வாக்கிங் சென்ற மூதாட்டியிடம் தாலிச்சங்கிலி பறிப்பு. பைக்கில் வந்த நபர் மூதாட்டியை கீழே தள்ளிவிட்டு துணிகர செயல். உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளாவில் புனித நீராடியோரின் எண்ணிக்கை 9 கோடியை கடந்தது. திரிவேணி சங்கமத்தில் பூஜை செய்து நீராடிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். உதகை அரசு கலைக்கல்லூரி முதல்வரை கண்டித்து பேராசிரியர்கள், கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் கல்லூரி அலுவலக பணியாளர்கள் போராட்டம். அனைவரையும் தகாத வார்த்தைகளால் திட்டுவதாக புகார். கல்லூரி கல்வி இயக்குநரே, பணியாளர்களை தரக்குறைவாக பேராக நடவடிக்கை எடு. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? நீங்க போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான். அவர் வீட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. கள ஆய்வுக்காக சிவகங்கை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் 161 கோடி ரூபாய் மதிப்பில் 53,039 பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அமைச்சர் பெரியகருப்பன் முதலமைச்சருக்கு செங்கோல் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட உள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். அரசின் சாதனைகளை பொறுக்க முடியாமல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு வெட்டி கதை பேசுவதை போன்று எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்ததை பேசுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க. உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு? 2011 திமுக ஆட்சி காலத்தில் உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முதுகு வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு. அரசின் எந்த திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி வெட்டி செலவு என்று கூறுகிறார் என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் அவர் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு என்று விமர்சித்தார். ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவாலா ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா
தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது. இன்னொன்று சொல்லுகிறார், அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவா. வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்திருப்பாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான். எடப்பாடி பழனிசாமி இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசையை தேடிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி காலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. இப்போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம். மத்திய அரசை கொள்கை ரீதியாக எதிர்ப்பதால் எதிரியாக நினைத்து அவர்கள் செயல்படுவதாக மு க ஸ்டாலின் விமர்சித்தார். மேலும் மத்திய அரசின் திட்டத்திற்கும் மாநில அரசின் நிதிதான் செலவிடப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்.